வணக்கம் தமிழா. OnePlus 15 கேஸ் நல்லா இருக்கு இல்லையா? ஹோல் பேட்டர்ன் மேக்னெட்டிக் கேஸ். இது வந்து பாக்ஸ்க்குள்ளே வராது, எக்ஸ்ட்ரா ஆக்சசரியாக வாங்கணும். பட் வந்து நல்ல ஒரு கேஸ். இந்த ரெட் டாட்டை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேறு இந்த ஹோலில் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். சரி, இப்போ OnePlus 15 வருவோம். இதோட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை பற்றி நிறைய டாக் இருக்குது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க. OnePlus 13 கம்பேர் பண்ண வந்து இதோட கேமரா டவுன் கிரேட்னு சொன்னாங்க. அப்புறம் லான்ச் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது விலை ஜாஸ்தியாக கொண்டு வந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. இது இந்த 2 வேரியண்ட்டில் வந்து 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 72,999, 16GB 512GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 79,999. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 13 வந்து 69,999க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு 3,000 rupees விலை ஜாஸ்தியாக இந்த வருஷம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இப்போ அக்ராஸ் த போர்ட் எல்லா கம்பெனியோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தாலும் சரி, விவோட X சீரீஸு, அப்போது ஓப்போவோட ஃபைன் சீரீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாமியோட இந்த நம்பர் சீரீஸ், அப்புறம் சாம்சங் சொல்லவே வேண்டாம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக தான் கொண்டு வராங்க ஃப்ளாக்ஷிப்னு பார்க்கும்போது. ஸோ OnePlus 15 அதே பார்த்து தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த OnePlus 15 நிஜமாகவே கேமரா டவுன் கிரேடா? OnePlus 13க்கும் இதுக்கும் வந்து இந்த கேமரா கம்பேரிசன் ஃபோட்டோஸும் காண்பிக்கிறேன். நீங்களே பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃபோனோட டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக பேட்டரி, கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். பாக்ஸுக்குள்ளே 120 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜரோடு இது வருது. இப்போ இந்த ஃபோனோட கீ ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்சல்யூட் பவர் பீஸ்ன்னு சொல்லலாம். இப்போது லேட்டஸ்டான Snapdragon 8 Elite Gen 5ல் இது வந்து பவர் ஆகுது. இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் 1.5K டிஸ்பிளே வித் 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் LTPO டிஸ்பிளே இது. அப்புறம் 7300 mAh பிக் பேட்டரி, 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 50 வாட்ஸ் ஏர்புக் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் வந்து கிடைக்குது. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஆல்வேஸ் ஆன் 120 FPS கேமிங்கும் இதில் வந்து தராங்க. ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நான் கவர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனு வந்து 3 கலரில் கொண்டு வராங்க. பிளாக் கலர், ப்ளூ கலர், அப்புறம் எங்கிட்ட இருக்கிற இந்த கேஸை படி எடுத்துடலாம். சாண்ட்ஸ்டாம்ங்கிற இந்த கலர், 3லே எனக்கு பிடித்தமான கலர் இந்த சாண்ட்ஸ்டாம் தான். புது கலர் நல்லா இருக்குது. மெட்டீரியல் கூட இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க மற்ற 2 ஃபோனு கம்பேர் பண்ணும்போது, மற்ற 2 கலர் கம்பேர் பண்ணும்போது. பிளாக் அண்ட் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து அந்த டஃப் அண்ட் ஏஜி கிளாஸ் வந்து கொண்டு வராங்க. பட் இதில் வந்து ஒரு டஃப்பான ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியலாக இது வந்து பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த போர்சலின் ஃபினிஷ் மாதிரி வந்து தந்திருக்காங்க. பட் ஸ்லிப்பரியாக இல்லை. ஃபினிஷ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக நல்லா இருக்குது. இந்த கேமரா மாடியூலில் சுற்றி வரக்கூடியது, அப்புறம் இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டூரபிளான ஒரு மெட்டீரியலில் இது வந்து பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதோட மிட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆக்சிடேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று கொண்டு வந்து ரொம்ப ஒரு டஃப்பான பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. மேட் ஃபினிஷில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவுமே வந்து இதில் வரல. கார்னர்ஸ் வந்து ஸ்மூத்தாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் பேக், இதோட டிஸ்பிளே ஃப்ளாட் தான். ஸோ இதோட டிசைன் ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 13s வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களா, அதோட ப்ரோக்ரஷன்லாம் வந்து சொல்லலாம் இந்த OnePlus 15. ஸோ OnePlus 13க்கும் இதுக்கும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது டிசைனை பொறுத்த வரைக்கும். இந்த OnePlus 13 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ்டு பேக் தந்ததுனால இந்த இன்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. இது ஃப்ளாட் பேக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் வைடாக இருக்க மாதிரி இருக்குது யூஸ் பண்ணும்போது. ஸோ இவ்வளோ நாள் நான் வந்து இந்த OnePlus 13 யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சது. இன்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸில் அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அந்த கர்வ்டு பேக்கு இதுலேயும் தந்து ஃப்ளாட் டிஸ்பிளேயோடு இது வந்திருந்தால் இது வந்து இன்னொரு பெட்டரான டிசைனாக எடுத்துக்கலாம். பட் யூ ஹாவ் அ ஃப்ளாட் பேக். 8.1 mm திக்னஸ் மற்றும் 211 grams வெயிட்டில் இது வருது. டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இந்த ப்ளஸ் கீ இருக்குது. டீட்டெயிலாக இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூவல் சிம் போடலாம். சிம் சப்போர்ட் உண்டு, பட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தராங்க, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் த டிஸ்பிளே. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே, ஃப்ளூயிடாக இருக்குது. 6.78 inch டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷனோடு வருது. 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. LTPO டிஸ்பிளே இது. HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட்லாம் கிடைக்குது. டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடக்டிவ் லேயரோடு இது வருது. 1800 nits பிரைட்னஸ், அவுட்டர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து எல்டிபிஓ டிஸ்பிளேனால வந்து நைட் யூஸ் பண்ணும்போது 1 நிட்ஸ் வரைக்கும் வந்து கீழே போகுது. ஸோ கம்ஃபர்டபுளான நைட் வியூவிங் வந்து கிடைக்குது. செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து 0.5 நிட்ஸ் வரைக்கும் கூட கொண்டு போய்க்கலாம். இந்த எல்டிபிஓ டிஸ்பிளேனால உங்களுக்கு பேட்டரி எஃபிஷியன்சியும் பெட்டர் பண்ணுது இதோட டிஸ்பிளே. கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு, அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்கு. ஸோ வந்து 10 பிட் கலர் பேனல், 100% DCI-P3 கலர் கேமெட்லாம் இருக்குது. ஸோ டிஸ்பிளேல எனக்கு வந்து எந்தமே ஒரு டிஸ்பாயின்மெண்ட் இல்லை. நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கான ஒரு குவாலிட்டி டிஸ்பிளே வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. 165 ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில கேம்ஸ் வந்து 165 ஹெட்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ் வந்து இதில் 165 ஹெட்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இந்த க்ரீன் லைன் இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்களா. ஸோ லைஃப் டைம் வாரண்டி வந்து அதுக்கு தராங்க. ஸோ க்ரீன் லைன் இஷ்யூ பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen Elite 5 இப்போதைய லேட்டஸ்ட்டாக களமிறங்கிக்கக்கூடிய ஒரு அப்சல்யூட் பீஸ்ட்னு சொல்லலாம். பீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய பவர் ஹார்ஸ் சிப்செட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டான சிப்செட் வாங்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனை நீங்கள் வந்து ஈஸியாக 4-5 இயர்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஒரு சஸ்டெயின் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், லாங் ஷெல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். இந்த ரெண்டு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா UFS 4.1 ஸ்டோரேஜ் ஓடி வருது. இந்த 16GB வேரியண்ட் வந்து LPDDR5S Ultra Plus தராங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டான. ஸோ 165 FPS சப்போர்ட் இருக்குது. பட் எல்லா கேமும் வந்து இதில் வந்து 160 FPS சப்போர்ட் கிடையாது. கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான சில கேம்ஸ் வந்து 165 FPS சப்போர்ட் இருக்குது. அது வந்து ப்ளே ஆகுது. BGMAல வந்து 160 FPS கிடையாது. பட் இன்டர்போலேஷன் டெக்னாலஜி மூலமாக அதை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆல்வேஸ் ஆன் 120 FPS கிடைக்குது. ஸோ வந்து சஸ்டெயினாக நீங்கள் வந்து எந்த கேம்ஸ் விளாட்னாலும் கூட இது வந்து நல்ல ஒரு ஃப்ரேம் ரேட் வந்து கிடைக்கும். ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் நல்ல சஸ்டெயின்டு ஹை ஃப்ரேம் ரேட் வந்து நீங்கள் கிடைக்கும். ஸோ வந்து கேமை நீங்கள் என்ஜாய் பண்ணி நல்லாவே விளையாடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இது. ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து இது சூப்பராக இது வந்து ஹேண்டில் ஆகும். 4K வீடியோ எல்லாம் பண்ணால் கூட எடிட்டிங் வந்து இதில் வந்து பெட்டராக பண்ணலாம். இப்போ இதோட கேமரா வருவோம். ஸோ 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா பின்பக்கம் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு 32 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா Sony IMX906 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கோட JN5 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. 3.5x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. 7x வரைக்கும் ஆப்டிக்கல் கிரேடு ஜூம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. அது வந்து ஆம்னிமிஷன் 50D சென்சர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா Sony IMX709 சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபோனோட கேமரா டவுன் கிரேட்னு சொல்ல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 13 கம்பேர் பண்ணும்போது இதோட சென்சார் சைஸ் மற்றும் இந்த பிக்சல் சைஸ் வந்து கம்மி. அதனால தான் வந்து இது வந்து டவுன் கிரேட்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் எப்படி ஹேண்டில் ஆகும்போது கம்பேரிசன் வந்து இப்போ நான் வந்து காண்பிக்கிறேன். வீடியோ வந்து மேக்ஸிமம் 8Kல எடுக்கலாம். 8K 30 FPS வந்து சப்போர்ட் இருக்குது. 4K வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் வந்து சப்போர்ட் கிடைக்குது. நீங்கள் ஸ்டெடி ஆன் போட்டால் கூட 4Kல நீங்கள் வந்து 30 FPSல வந்து எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவும் நீங்கள் வந்து 4K சப்போர்ட்டடாக வருது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த OnePlus 13 வெர்சஸ் OnePlus 15 கேமரா கம்பேரிசன் இப்போ வந்து காண்பிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட கேமரா கம்பேரிசனில் உங்களுக்கு பிடித்த கேமரா எதுன்னு. ஸோ டெஃபினெட்லி ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா OnePlus 13 வந்து கிளியர்லி பெட்டர் ஹார்ட்வேர் வந்து கேமராவில் வந்து தந்திருக்காங்க OnePlus 15 விட. பட் OnePlus 15ஓட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி OnePlus 13 வரைக்கும் வந்து OnePlus வந்து ஹேசல்பிளேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. பட் இந்த OnePlus 15ல அவங்களோட ஓன் கம்ப்யூட்டேஷனல் இமேஜிங் பிளாட்ஃபார்ம் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. டீட்டெயில் மேக்ஸ் இன்ஜின் ஹார்ட்வேர் வந்து ஒரு லெவல் கீழே இருந்தால் கூட அதை வந்து கம்பன்சேட் பண்ணுது. ஸோ இந்த டீட்டெயில் மேக்ஸ் இன்ஜினில் வந்து கொஞ்சம் பெட்டர் இமேஜ் ஆப்டிமைசேஷன் கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸிங்கான நல்ல ஒரு ஸ்கின் டோன் கிடைக்குது. கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி வந்து கிடைச்சிருக்காங்க. நைட் ஃபோட்டோஸ் கூட பெட்டர் ஆப்டிமைஸ்டு நைட் ஃபோட்டோஸ் கிடைக்குது. ஸோ சென்சர் சைஸ் சிறுசாக இருக்குது, பிக்சல் சைஸ் சிறுசாக இருந்தால் கூட ஒரு பெட்டர் ஆப்டிமைசேஷன் வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமாக வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ அதான் வந்து டிஃப்ரென்சஸ் நீங்கள் நோட் பண்ணுறீங்க இந்த ரெண்டு ஃபோட்டோஸ்லேயும். ஸோ ரெண்டு ஃபோட்டோஸும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இதில் வந்து எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். OnePlus 15 ஆர் OnePlus 13 உங்கள் சாய்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டே லைட்னாலும் சரி, லோ லைட்னாலும் சரி, ஃப்ளாக்ஷிப் கேமில் பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீஸிங்கான நல்ல அவுட்புட் ஃப்ளாக்ஷிப் லெவலில் உங்களுக்கு இதில் கிடைக்குது. 120x வரைக்கும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம். ஸோ 120xலாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஏஐ யூஸ் பண்ணி அது வந்து பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து 120Xல வந்து கிடைக்குது. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் கேமரான்னு வந்தீங்கன்னா சாம்சங்கோட எக்ஸ் சீரிஸ்னாலும் சரி, விவோவோட எக்ஸ் சீரிஸ் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட், அப்புறம் வந்து ஷாமியோட 15, அடுத்தது இப்போ 17 வரும்போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ், கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்குது. ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வராது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பேக்கேஜிங் பார்க்கும்போது அவங்களோட சாஃப்ட்வேர், அவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, பேட்ரி எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பேக்கேஜாக இது வந்து கொண்டு வராங்க. பட் கேமரா சென்ட்ரிக், கேமரா ஃபோக்கஸ்னு வந்து இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்து வேறு ஃபோன்கள் இருக்குது. பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்ல ஃபோட்டோ கிடைக்கும். அப்படி தான் வந்து இது வந்து கொண்டு வராங்க. ஸோ ஃபோட்டோஸ் பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது பேட்ரி. அதில் வந்து ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பார்ட் வந்து இந்த பேட்ரி. 7300 mAh பேட்ரி இருக்குது. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அப்புறம் வந்து 50 வாட்ஸ் ஏர்புக் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பைபாஸ் வந்து கிடைக்குது. இந்த சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7300 mAh பேட்டரி இருந்தால் கூட சார்ஜிங் டைம் வீடியோ வந்து தனியாக போட்டுருந்தேன். பட் 52 மினிட்ஸில் நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடலாம். பட் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது இதோட ஸ்க்ரீன் ஆன் டைம். இப்போ வந்து நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்க்கும்போது இதோட ஒரு கேம் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து 32 GB Android ஸ்கோர் வந்து நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய பிக் டாஸ்க் வந்து இதில் யூஸ் பண்ணி பண்ணால் கூட இதோட ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து எனக்கு 11 ஹவர்ஸ் கிட்ட வந்தது. நார்மல் யூஸ் கேசஸில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பில் இது வந்து ஈஸியாக 12 to 14 ஹவர்ஸ் வந்து கிடைக்கும் நம்புகிறேன். 1 மந்த் இதை யூஸ் பண்ணி இந்த ஃபோன் செட்டில் ஆகி நான் டே டு டே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு ரிவ்யூ போடுறேன். அதில் கரெக்டாக வந்து எவ்வளோ எஸ்ஓடி கிடைக்குது ஆவரேஜாக நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு எஸ்ஓடி இதில் கிடைக்குது. ஸோ பிக் பேட்டரிக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. ஸோ வெரி குட் பேட்ரி பேக்கப் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸ்க்ரீன் ஆன் டைம்னாலும் சரி, இந்த பேட்ரி பேக்கப்பும் நல்லாவே கிடைக்குது. ஸோ நார்மல் யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 days வந்து போகுது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது வந்து இதோட ஒரு கீ ஹைலைட். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Oxygen 16 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. 4+6 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அதில் வந்து தராங்க. ஸோ ஒரு ஃபோன் வந்து நீங்கள் லாங் யூஸுக்கு யூஸ் பண்ணால் கூட நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் கிடைக்குது. அப்புறம் இந்த ப்ளஸ் கீ பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ மைண்ட் ஸ்பேஸ்னு ஒரு ஆப் வந்திருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் வந்து சேவ் ஆகிடும். அப்புறம் ஆடியோ நோட்ஸில் அது வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்து ஜெமினி இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி கூகுள் சர்ச் ஃபார் த மைண்ட் ஸ்பேஸ்னு சொல்லிக்கலாம். நான் அவ்வளோவா இந்த மைண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் அது யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க அந்த மைண்ட் ஸ்பேஸில். அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த மைண்ட் ஸ்பேஸ் அவ்வளோ நான் யூஸ் பண்ணாததுனால இது வந்து நான் வந்து இந்த வால்யூம் செட்டிங்க்கு இந்த சைட் பட்டனை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். அதுமாரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ சாப்ஸ் நிறைய தந்திருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ சர்ச், ஏஐ ரைட்டர், ஏஐ டிரான்ஸ்லேட், ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப், ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குது. லைவ் அலர்ட்ஸ் கிடைக்குது. சர்க்கிள் டு சர்ச் ஆப்வியஸ்லி அதுவும் வந்து இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கீ ஹைலைட், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த OnePlus 15ல். ஸோ இதான் வந்து OnePlus 15. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து டிசைன் நல்லாயிருக்கு, பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, பேட்ரி இதோட கீ ஹைலைட், அப்புறம் டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ் அப்சல்யூட் பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு வரைக்கும், அப்புறம் கேமரா பெஸ்ட் இந்த கிளாஸ்னு சொல்ல முடியாது. பட் நல்ல கேமரா ஃபோட்டோஸ் அவுட்புட்டும் வந்து கிடைக்குது. வீடியோஸும் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் 8Kல வீடியோ எடுக்கலாம். பட் 8K வந்து ஓவர் கில் என்னை பொறுத்த வரைக்கும். பட் 4Kல வீடியோஸும் வந்து கிடைக்குது. நல்ல ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இதில் தராங்க. ஸோ இதான் வந்து OnePlus 15 ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் அப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ். பட் இண்டிவிஜுவலாக கேமரா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் மே நாட் பி த பெஸ்ட் இன் த கிளாஸ். பட் ஓவராலாக வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃப்ளாக்ஷிப் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இது அமைது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ குறிப்பிட்டு இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் தமிழில் பேசி டெக் தமிழை பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.